بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த வாரம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இறைவனுடைய கண்காணிப்பு. இந்த தலைப்பை நாம் கவனமாக சிந்தித்து வருவோமேயானால், இந்த விஷயத்தை மனதிலே ஆழமாக பதிய வைத்து கொண்டோமேயானால், எந்த ஒரு நேரத்திலும் கஷ்டமான காலங்களாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான காலமாக இருந்தாலும் சரி, தனிமையிலே இருந்தாலும் சரி, எல்லோரும் மக்கள் மத்தியிலே இருந்தாலும் சரி, நாம் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு நம் மீது இருக்கின்றது என்ற ஒன்றை அறிந்தோமேயானால் நிச்சயமாக வரம்பு மீற மாட்டோம், பாவங்கள் செய்ய மாட்டோம், அநியாயங்கள் செய்ய மாட்டோம், அக்கிரமங்கள் புரிய மாட்டோம். ஏனென்றால் ஒரு முஸ்லீம் என்பவன் மறுமைக்காக வாழக்கூடியவன். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை மறுமைக்காக இருக்க வேண்டும் என்றாலும் மறுமையை உறுதியாக நம்பக்கூடியவன். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையிலே இறைவன் முன் அனைவருமாக நின்று பதில் சொல்லியாக வேண்டும். அன்றைய நாளையிலே ஒன்றும் இறைவனுக்கு மறந்திராது. இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நாமே சில விஷயங்களை மறந்திருந்தாலும் கூட அல்லாஹ் அதையும் அங்கே விசாரணைக்கு கொண்டு வருவான் என்பதை நாம் பயப்பட்டு நேர்மையாக நடப்போம். ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதன் கொஞ்சம் மறதியாளனாகத்தான் இருக்கின்றான். அந்த மறதி இருப்பதனால்தான் நமக்கு வாழ்க்கையே இருக்கின்றது. ஒரு துயரமான கஷ்டமான ஒரு நிலை வந்தால் அந்த நேரத்திலே நாம் பதறி போய் இருப்போம். உணவுகள் நாம் அருந்த மாட்டோம். அந்த அளவுக்கு கவலையிலே இருப்போம். அடுத்தடுத்த நிலைகள் மாறும் பொழுது ஒரு மறதி, அந்த நிலை மறந்து விடும் பொழுதுதான் அடுத்த வாழ்க்கையே நமக்கு இருக்கின்றது என்பதாக சொல்லலாம். சில விஷயங்களை நாம் ரொம்ப நாள் கழிச்சிட்டோம்னு சொன்னால் பல விஷயங்களை நம்ம மறந்துடுவோம். அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயத்திலேயே நம்ம எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, மனதிலே பதிய வைத்து கொள்ள முடியாது. சில விஷயங்கள் மறந்துவிடும். ஆனால் இறைவனை பொறுத்தவரை ஒரு விஷயமும், அது சிறிதாயினும் பெரிதாயினும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொரு மனிதர்களுடைய விஷயத்தையும் அல்லாஹ் அப்பப்போ பதிவு செய்வதற்கு வானவர்களை ஒவ்வொரு மனிதர்களிடமும் அனுப்பி இருக்கின்றான் என்பதை நம்புகின்றோம். அப்போ அந்த வானவர்களும் எடுத்தெழுதி கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலேயும் இருக்கின்றோம் என்ற ஒரு உறுதிப்பாடு நமக்கு வர வேண்டும். அப்படி வந்து விட்டதேயானால் நமக்கு இலகுவாக கிடைக்குது, ஈஸியாக கிடைக்குது, அப்படி சுலபமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பாவமான காரியத்தை கூட நாம் என்ன செய்ய மாட்டோம், செய்வதற்கு தயங்குவோம். ஏனென்றால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். மக்களை ஏமாற்றி விடலாம், அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அப்போ இன்றைக்கு மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம்களிலேயே நிறைய பாவங்களை ஏன் செய்கின்றோம் என்றால் நாம் அந்த அச்சப்பாடு இல்லாத ஒரு நிலைதான். இறைவனுடைய அந்த கண்காணிப்பு என்பது, அந்த கண்காணிப்பை பற்றி அலட்சியம் என்பதுதான். அப்போ இந்த உலகத்திலே வாழும்போது ஒரு ஆள் கண்காணிக்கிறான், ஒரு செக்யூரிட்டி இருக்கிறான், ஒரு கேமரா வச்சு பார்க்குறான்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடிச்சுக்கிறோம், பயப்படுறோம். ஆனால் எந்த ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான், இறைவன்
இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொண்டோமேயானால், அந்த இறைவன் கண்காணிக்கின்றான் என்ற ஒரு விஷயத்திலே நாம் உறுதி உள்ளவர்களாக இருந்தோமேயானால், இந்த மனிதர்களை கூட ஏமாத்திடலாம், கேமராவை கூட ஏமாத்திடலாம், ஆனால் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. இந்த ஒரு உறுதி வர வேண்டும். அப்படி உண்மையான ஒரு உறுதி இருந்தால்தான் அவன் முஸ்லீமாகவே இருக்க முடியும். இந்த இறைவனுடைய கண்காணிப்பு எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அந்த விஷயங்களை, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் மறுமையினுடைய வெற்றிக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்க முடியும். 89வது அத்தியாயத்திலே 14வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்ன ரப்பக லபில் மிர்சாத் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். இதிலே நிச்சயமாக உம்முடைய இறைவன் கண்காணித்து கொண்டு இருக்கின்றான், நிச்சயமாக உம்முடைய இறைவன் கண்காணித்து கொண்டு இருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கண்ட வசனத்திலே கூறுகின்றான். அதே மாதிரி 57வது அத்தியாயத்திலே 4வது வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4வது வசனத்திலே கூறுகின்றான், يعلم ما يلج في الأرض وما يخرج منها وما يخرج منها وما ينزل من السماء وما يعرج فيها وهو معكم أينما كنتم والله بما تعملون بصير என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதாவது பூமிக்குள் நுழைவதையும், பூமிக்குள்ளே என்னெல்லாம் நுழைகின்றதோ அந்த நுழைவதையும், அந்த பூமியிலிருந்து வெளியாவதையும், பூமியை விட்டு வெளியாவதையும், வானத்திலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் நன்கறிகின்றான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடைய இருக்கின்றான். அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை இந்த 57வது அத்தியாயத்தில் 4வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதாவது பூமிக்குள்ளே என்ன எல்லாம் நுழைகின்றது என்பதையும் அவன் அறிவான். அந்த பூமியிலிருந்து என்னெல்லாம் வெளியாகின்றதோ அதையும் அவன் நன்கறிவான். அதே மாதிரி வானத்திலிருந்து என்னெல்லாம் இறங்குகின்றதோ அதையும் அறிவான். அந்த வானத்தில் பூமியிலிருந்து ஏறுவதையும் அவன் நன்கறிகின்றான். நீங்கள் எங்கிருந்த போதிலும், நீங்கள் எங்கே இருந்த போதிலும் அவன் உங்களுடனேயே தான் இருக்கின்றான். அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்வதை உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பலமான ஒரு இரும்பு கோட்டையிலே இருந்தாலும் சரி, அவனுக்கு மறைந்து நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் அவன் உங்களுடனேயே தான் இருக்கின்றான் என்பதாக சொல்லிவிட்டு, நீங்கள் செய்வதை அவன் உற்று நோக்கியவனாக, பார்த்தவனாகத்தான் இருக்கின்றான். அவனுக்கு மறைந்தவனாக நீங்கள் இல்லை என்ற ஒரு விஷயத்தை இந்த வசனத்தில் நிறைய விஷயங்களை இதிலிருந்து நாம் சொல்ல முடியும். நம்ம ஒரு சுருகிய குறைஞ்ச டைமாக இருக்கிறதுனால இதுக்கு தப்சீர் செய்ய முடியாது. ஆனால் சிந்திக்கக்கூடிய நமக்கு இதிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போது நம்ம என்னெல்லாம் செய்கின்றோமோ அதையெல்லாம் உற்று கவனித்தவனாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான். நம்ம எங்கே இருந்தாலும் அவன், நம்ம ஒரு ஆளாக இருந்தோம்னு சொன்னால் அவன் அடுத்து அவன் இருக்கின்றான். 3 ஆளாக இருந்தோம்னு சொன்னால் 4வது ஆளாக யார் இருக்கிறா? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மை கண்காணித்து கொண்டு இருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி 26வது அத்தியாயத்தில் 218, 219வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், அல்லதி யராக ஹீன தகும் வ தகல்லுபக ஃபிஸ் சாஜிதீன். இந்த 2 வசனத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவன் நீர் தனித்து வணங்குவதற்காக நிற்கும் போதும் உம்மை பார்க்கின்றான். அந்த அல்லாஹ் நிற்கும் பொழுதும் நபியை பார்த்து சொல்கிறான், அவன் என்ன செய்கிறான்? நீங்கள் பார்க்கிறான். அதாவது வணக்கத்திற்காக வேண்டி, இபாதத்துக்காக வேண்டி ஒரு மனிதன் நின்று வணங்குறான் அல்லாஹ்வை, அந்த நிலையை கூட அல்லாஹ் என்ன செய்கின்றான்? உம்மை பார்க்கின்றான். இன்னும் சஜிதா செய்வோருடன் நீர் இயங்குவதையும் அவன் பார்க்கிறான். சஜிதா செய்யும் போது இருக்கக்கூடிய நிலையும், வணங்க நிற்கிற நிலை, எல்லா நிலையிலும் என்ன இருக்கிறான்? அவன் பார்த்தவனாக இருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பல விஷயங்கள், பல ஹதீஸ்களிலே அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எப்படி இருக்கின்றது என்பதை எல்லாம் கூறுகின்றார்கள். இந்த விஷயத்திலேயும் அதுதான். அதாவது நாம் தொழுகையிலே இருக்கின்றோம். தொழுகையிலே ருக்குவுக்கு சென்ற பிறகு கியாமனுடைய நிலைக்கு எந்திரிச்சு வரும். என்ன சொல்லுவோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். எதை? நாம் செய்த அந்த ருக்குவை, அந்த திக்ருவை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான் என்பதாக சொல்லி தான் நம்ம என்ன செய்கிறோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்பதாக நாம் எந்திரிக்கிறோம். அப்போ இந்த எந்திரிக்கிறோமே, என்னைக்காவது நமக்கு இந்த சிந்தனை இருக்குதா? அல்லாஹ் நம்மளுடைய இந்த ருக்குவை, அதாவது அவனை புகழ்ந்ததை அவன் செவியேற்றான் என்ற ஒரு நிலையை நாம் புரிந்திருக்கிறோமா? ஏதோ எல்லாரும் செய்கிறாங்க, இதுதான் தொழுகைக்கு சொல்ல வேண்டிய ஒரு மந்திர சொல் மாதிரி நம்ம சொல்லிட்டு போகிறோம். அதனால தான் தொழுகையில் நமக்கு என்ன இல்லை, அந்த முழு ஈடுபாடுகள் இல்லாததுனால ஏதோ ஒரு 2 ரக்காத்து 4 ரக்காத்தை தொழுது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சலாத்தை கொடுத்துட்டு வேகமாக தொழுகிறோமே ஒழிய, ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீர் கற்றுவோம் என்றால் அல்லாஹ் தான் மகா பெரியவன், அவனுக்கு நிகராக ஒன்றுமே இல்லை, அவனை விட பெரியது ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நினைப்பு நம்மள்கிட்ட வரணும். ஆனால் நிற்கும் போதே இவன் பெரியவன் மாதிரி தான் நிற்கிறான். இவனுடைய பகட்டையும் ஆடம்பரத்தையும் காமிச்சு அடுத்தவனை இலக்கரமாக பார்த்து அதே சிந்தனையிலே தான் ஒரு மனிதன் இருக்கிறான், செயல்படுறாங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நாம் என்ன செயல் செய்தாலும் அந்த செயலை நாம் முதலிலே அதை விளங்கி கொள்ள வேண்டும். அப்படி விளங்கி செய்தோமையானால் முழு பலனையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனம், மேற்கண்ட வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணக்கங்கள், இபாதத்து செய்வதை வரை அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு தெரியாமல் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது, அவனுடைய கண்காணிப்பிலே தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற ஒரு விஷயத்தை அறிய முடிகின்றது. அதே மாதிரி 3வது அத்தியாயத்திலே 5வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா என்பதாக சொல்கின்றான். வானத்திலோ பூமியிலோ உள்ள எப்பொருளும் நிச்சயமாக அல்லாஹுக்கு மறைந்திருக்கவில்லை. அதாவது இந்த பூமியிலோ வானத்திலோ இந்த பூமியிலோ எந்த பொருளுமே நிச்சயமாக கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு மறைந்திருக்கவில்லை. இந்த வசனமே இது போன்ற நிறைய விஷயங்களை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதை பார்க்கலாம். அந்த பூமியிலே வானத்திலோ எதிலேயுமே அல்லாஹ்வுக்கு படைத்த இறைவனுக்கு மறைந்ததாக ஒன்றுமே இல்லை, அவனுக்கு தெரியாமல் ஒன்றுமே இல்லை. இந்த மேற்சொன்ன இந்த வசனங்களே நமக்கு அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு எப்படி இருக்கின்றது என்ற ஒரு ஆதாரம் போதும் என்று நினைக்கின்றேன். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு முறை அமர்ந்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே ஈமானுடைய பாடத்திலே 8வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிலே நாங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருக்கையிலே ஒரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் எப்படி வந்தார் என்றால், நல்ல வெள்ளை நிற ஆடை அணிந்தவராக, கருத்த முடி உடையவராக, அழகான ஒரு தோற்றத்திலே வந்தார். அப்படி வரக்கூடிய அவருக்கு பிரயாணத்தினுடைய எந்த களைப்புமே இல்லை. நாங்கள் ஆச்சரியமாக அந்த மனிதரை பார்த்தோம். அவர் வந்த மனிதர் நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்க அந்த முட்டியோடு தன்னுடைய முட்டியை வைத்து அமர்ந்து கொண்டார்கள். தன்னுடைய கைகளை தொடை மீது வைத்து கொண்டார்கள். அப்படி அமர்ந்த அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், முகம்மதே, இஸ்லாத்தை பற்றி எனக்கு கூறுங்கள், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை எனக்கு கூறுங்கள் என்பதாக கேட்டார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராவார் என சாட்சி கூறுவது இது ஒன்று. தொழுகையை நீ பேணுவதும், பொருள் வரியை, ஜக்காத்தை, ஏழை வரியை கொடுப்பதும், ரமலானில் நீ நோன்பு வைப்பதும், பயணம் செய்ய நீ சக்தி பெற்றால் காபாவை ஹஜ்ஜி செய்வதும் ஆகும். இதுதான் இந்த இஸ்லாம் என்ற அடிப்படை விஷயத்தை சொன்னார்கள். இப்படி சொன்னதை உடனேயே அந்த வந்த மனிதர், நீர் உண்மையை கூறினீர், நீ உண்மையை தான் சொன்னுங்கிறார். உடனே எங்களுக்கெல்லாம் சஹாபாக்கள் கூறுகிறார்கள், ஆச்சரியமாக இருந்தது. வந்த மனிதரே அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேள்வி கேட்டார்.
கேள்விக்கு பதில் சொன்ன உடனே அதை கேட்டுவிட்டு அதை சரி என்பதற்கு கண்ட உடனே அது கேள்வி கேட்ட மனிதரே அதை சரிப்படுத்துகின்றார். அதாவது அதை உண்மைப்படுத்தியதை கண்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஈமான் பற்றி எனக்கு கூறுங்கள் என்பதாக வந்தவர் கேட்டார். ஈமானுடைய அந்த 6 விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வையும் அவனது வானவர்களையும், அதாவது வேதங்களையும், அவனது தூதர்களையும், மறுமை நாளையும் நம்ப வேண்டும். நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருது அப்படிங்கிறத நம்பணும், விதியை நம்பணும் என்க உண்மை செய்தி. இந்த செய்தியை சொன்ன உடனேயே நீர் உண்மையே கூறினீர் என்பதாக மறுமுறை இந்த விஷயத்தை கேட்ட உடனேயே சொன்ன உடனேயே அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அடுத்து 3வதாக இஹ்சான் என்றால் என்ன என்று சொல்லுங்கள் என்பதாக வந்தவர் கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை, அதாவது வந்தவர் கேட்டவுடனே அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல வணங்க வேண்டும். நீ வணங்குகின்றாய், உனக்கு முன்னாடி வந்த ஒரு சிலையோ உருவமோ எதுவுமே இல்லை, நீ அந்த திசையை நோக்கி கிபிலா திசையை நோக்கி வணங்குகின்றாய். அப்போ எப்படி வணங்கணும்? அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று நீ வணங்க வேண்டும். நீ பார்க்கவில்லை என்றால் உன்னை அவன் பார்க்கின்றான். நம்ம பார்க்க முடியல, நம்ம கண்ணுக்கு அவன் தெரியலனாலும் அவன் கண்ணுக்கு நம்மெல்லாம் தெரிகிறோம், நம்மளை அவன் கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு நிலையிலே நீ வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதாக சொல்கின்றார்கள். இதுதான் இஹ்சான் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அப்போ இதில் தான் நம்ம கவனிக்க வேண்டியது, அதாவது நாம் நிற்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். வந்த மனிதர் உடனே சென்று விட்டார். உடனே சஹாபாக்களிடம் சொல்கின்றார்கள், அவங்க தேடி பார்க்குறாங்க, வந்தவரை காணும். வந்தது யார் தெரியுமா? ஜிப்ரீல் என்றான். இவர் தான் வந்தவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த மனித தோற்றத்திலே வந்து சென்றார் என்ற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சஹாபாக்களுக்கு விளக்குகின்றார்கள். அப்போது இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் எதுவும் அல்லாஹ்வை மறைத்து இருக்க முடியாது. நம்மளுடைய வணக்கமும் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு பயம் இருக்கணும். அதனால் அந்த பயம்லாம் இல்லாததுனால தான் என்ன பண்ணுறான்? தொழுகையில் ஒரு சோம்பேறித்தனம், தொழுகை போனால் பள்ளிவாசலில் வச்சுக்கிட்டு அடுத்தவனை பற்றி பேசுகிறது, புறம் பேசுகிறது, அவதூறு பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் வருது? அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்கின்றது என்ற ஒரு பயம் இல்லை, நம்பிக்கை இல்லை என்பதுதான். ஆக இந்த நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வர வேண்டும். அபூதர் என்ற ஜுந்துப் இப்னு ஜுனாதார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருவருமாக சேர்ந்து அறிவிக்கின்றார்கள், நீர் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சுவீராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்களாம், நீர் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சுவீராக. தீமையை செய்தால் என்ன பண்ணுற? அதே செஞ்சுட்டு இருக்க, உடனே தெரியாமல் செஞ்சிட்டியா, தொடர்ந்து நன்மையை செய்வாயாக, அது தீமையை அழித்துவிடும். அழகிய குணத்துடன் மக்களிடம் பழகுவாயாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி திருமதியிலே 1987வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒரு சம்பவம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒன்றுமே இல்லை, பல விஷயங்களை சொல்கின்றார்கள். இந்த குறுகிய நேரத்திலே முடிந்த அளவிற்கு சிலவற்றை சொல்லிவிடுகின்றோம். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னே குதிரையிலே அமர்ந்தவர்களாக செல்கின்றார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவித்து அவர்களை கூப்பிட்டு சொல்கின்றார்கள், சிறுவரே, நிச்சயமாக நாம் உமக்கு சில விஷயங்களை கூறுகின்றேன், அதை கவனமாக கேட்டு மனதிலே வைத்துக்கொள் என்பதாக. அப்பொழுது அவர்கள் அதை கேட்கின்றார்கள். நீர் கேட்டால் அல்லாஹ்விடமே கேட்பீராக, நீ ஏதாவது கேட்டால் அல்லாஹ்விடமே நீ கேட்பீராக, நீர் உதவி தேடினால் அல்லாஹ்விடமே தேடுவீராக. இந்த சமுதாயம் ஏதேனும் உமக்கு நன்மை செய்ய நாடினால், ஒன்று சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து இந்த உலக மக்களே உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினால், அல்லாஹ் உமக்கு எதை எழுதி வைத்திருக்கின்றானோ அதை விட அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் அந்த மக்களால் உனக்கு செய்துவிட முடியாது.
இந்த உலக மக்களே சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நாடினால் அல்லாஹ் உமக்கு விதித்ததை தவிர வேறு அந்த மக்களால் உமக்கு என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அதாவது எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. உமக்கு எழுதப்பட்ட அந்த எழுதுகோள் விதியை பற்றி எல்லாம் எழுதினானே, அந்த எழுதப்பட்ட அந்த எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, ஏடுகள் சுருட்டப்பட்டு விட்டது என்பதை நீர் அறிந்து கொள்வாயாக என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிக்கப்பட்ட அந்த விதி என்பது அது முடிந்து விட்டது, அதுதான் நடக்கும் என்ற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 2516வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்களோடு ஒன்றாக மதீனா வந்ததிலிருந்து 10 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கின்றார்கள். அவர்களுடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகு இவர்களுடைய காலத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே முஸ்லிம்களிடம் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. அப்பொழுது அந்த விஷயத்தை பார்த்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் இப்பொழுது சில செயல்களை செய்கிறீர்கள், அது உங்களுடைய கண்களுக்கு அது முடியை விட சிறியதாக தெரிகின்றது. மஸ்ரை விட சிறிதுன்னு நம்ம இப்போ பாலினியில் சொல்லுமே, அவங்க சொல்கிறாங்க முடியை விட லேசானதாக அற்பமானதாக உங்களுக்கு தெரிகின்றது. ஆனால் இதே செயலை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்துவிட்டால் இது நம்மளை இவை மனிதர்களை அழித்துவிடக்கூடியதோ என்ற அளவிற்கு நாங்கள் என்ன செய்தோம், அதை பயப்படக்கூடியவர்களாக, கருதக்கூடியவர்களாக, அஞ்சக்கூடியவர்களாக இருந்தோம் என்பதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்களுடைய காலத்திலேயே, சஹாபாக்களுடைய காலத்திலேயே மக்கள் இப்படியெல்லாம் வந்துவிட்டார்கள் என்றால் இன்றைய காலத்திலே முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு பெரும் பாவத்தை செய்யக்கூடிய ஒருத்தவன் கூட என்ன பண்ணுறான், அந்த அச்சம் என்பது இல்லாமல், கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் பாவமான காரியத்தை செய்வதெல்லாம் பார்க்கின்றோம். மேற்சொன்ன அந்த ஹதீஸ் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 6492வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வைத்து நிறைய பேரை சோதிப்பான், அதுவும் நல்லவர்களை நிச்சயமாக சோதிப்பேன் என்பதாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இதற்கு உதாரணமாக அந்த சோதனை வரும்பொழுது நம்ம என்ன இருக்கணும், பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அப்போது நல்ல நிலைமையிலும் தலைகீழ நிற்கக்கூடாது, கஷ்டமான நிலையிலும் என்ன பண்ணக்கூடாது, வழி தவறக்கூடாது. அப்போ இப்படியெல்லாம் ஒரு நிலை மனிதனுக்கு வரும் பொழுது நம்ம சோதனை என்பதை நாம் மனதிலே வைத்து உறுதியாக பொறுமையாக இருந்தோமேயானால் வெற்றி கண்டு விடலாம். அவசரப்பட்டோமேயானால் ஏதாவது ஒரு தவறான வழியிலே தான் நாம் சென்றடைய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது 3 மனிதர்களை அல்லாஹ் சோதிக்க நாடினானாம். அந்த 3 மனிதர்களையும் சோதிப்பதற்காக ஒரு வானவரை மனிதருடைய ரூபத்திலே அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இந்த 3 மனிதர்களிலே ஒரு மனிதர் வெண்குஷ்டம் உள்ளவர், தோலெல்லாம் வெள்ளையாக வெண்குஷ்டம் உடையவர்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் விகாரமாக இருக்கும். இந்த வெண்குஷ்டம் உடையவர் ஒரு ஆள், இன்னொருத்தர் வழுக்க தலை உடையவர், முடி இருந்து வழுக்க உள்ளது ஒன்று, வழுக்கையாக இருக்கிறது ஒன்று. அப்போ இந்த சிறு வயசுலேயே வழுக்கையாக இருந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்காது, யாரும் மக்கள் எல்லாம் நேசிக்க மாட்டார்கள். 3வது கண் பார்வை இழந்தவர், 2 கண்ணும் இழந்த ஒரு குருடர். இந்த 3 மனிதர்களையும் அல்லாஹ் சோதிக்க நாடி இருந்தானாம். அப்போ இந்த வானவரை அனுப்பும் பொழுது வானவர் மனித ரூபத்திலே சென்று அந்த குஷ்டமுடைய அந்த மனிதரிடம் போய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், உனக்கு விருப்பமானது எது என்பதாக அந்த மனிதர்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு நல்ல நிறம் வேண்டும், நல்ல தோல் வேண்டும், மக்கள் என்னை வெறுக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து நான் மாற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். உடனே அந்த வானவர் அவருடைய உடம்பிலே தடவி விட்டு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அந்த வெண்குஷ்டமெல்லாம் நீங்கி நல்ல தோற்றமுடையவராக மாறிவிட்டார். உடனே உனக்கு என்ன வேண்டும், வாழ்வாதாரத்துக்கு எதாவது வேணும் இல்லையா, என்ன வேணும்னு கேட்கும் பொழுது ஒட்டகம் அல்லது ஆடுங்கிற மாதிரி அவர் கேட்டார், ஆட்டு மந்தை. உடனே
அவர் ஒரு ஒட்டகத்தை, அது சினை ஒட்டகம், கர்ப்பமுள்ள ஒரு ஒட்டகத்தை அவர் கொடுத்து விட்டு, அல்லாஹ் இதிலே உமக்கு பரக்கத்து செய்வானாக என்பதாக துஆ செய்துவிட்டு அவர் சென்று விட்டார். அடுத்து இரண்டாவதாக அந்த மொட்டை தலையனிடம் வந்து அதே மாதிரி முன்னாடி உள்ளவன்கிட்ட கேட்ட மாதிரி கேட்கும் பொழுது, எனக்கு இந்த மொட்டை, இந்த சொட்ட தலையெல்லாம் போய் நல்ல அழகான முடி வேண்டும், மக்கள் என்னை வெறுக்கும் இந்த நிலை என்னை விட்டும் போக வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார். உடனே அந்த வந்த வானவர் அவர் தலையை தடவும் பொழுது நல்ல அழகான முடி உள்ளவராக, அழகான தோற்றமுடையவராக மாறிவிட்டார். உனக்கு விருப்பமான சொத்து எது என்பதாக கேட்கும் பொழுது பசுமாடு என்பதாக அந்த மனிதர் சொன்னார். உடனே ஒரு சினை உள்ள பசுமாட்டை அவருக்கு கொடுத்து, அல்லாஹ் இதிலே உமக்கு பரக்கத்து செய்வானாக என்பதாக சொன்னார். மூன்றாவதாக அந்த வானவர் குருடரிடம் வந்தார். குருடரிடம் உமக்கு விருப்பமானது எது என்பதாக கேட்டார். உடனே எனக்கு என் கண் பார்வையை அல்லாஹ் திருப்பி தர வேண்டும், மக்களை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். உடனே அவரை வானவர் தடவி கொடுத்தார். அவரின் பார்வையை அல்லாஹ் அவருக்கு திருப்பி கொடுத்தான். அப்படி தந்துவிட்ட உடனே உனக்கு விருப்பமான சொத்து எது என்பதாக வானவர் கேட்டார். ஆடு என்பதாக அந்த குருடர் சொன்னார். அவர் உடனே அந்த வானவர் ஒரு சினையுள்ள ஒரு ஆட்டை அவருக்கு கொடுத்தார். அல்லாஹ் இதிலே உமக்கு பரக்கத்தை தருவானாக என்பதாக அவர் துஆ செய்துவிட்டு அந்த 3 பேரை விட்டும் அந்த வானவர் சென்று விட்டார். இது 3 பேருக்கும் அவர்களுடைய உடலில் உள்ள குறைகள் நீங்கியது. அந்த கொடுத்த அந்த சொத்திலிருந்து அந்த ஒட்டகம் வாங்கினவருக்கு ஒட்டக மந்தை உருவானது. மாட்டை வாங்கினவருக்கு மாட்டு மந்தை, பெரிய மந்தை ஓனர் ஆகிட்டார். அதே மாதிரி இந்த கண் பார்வை இழந்தவருக்கு பெரிய ஆட்டு மந்தை ஆகி இவரும் பெரிய செல்வந்தராக மாறிவிட்டார். ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த வானவர் இந்த மனிதர்களிடம் வருகின்றார். ஒவ்வொரு மனிதராக வெண்குஷ்டம் உள்ளவரிடம் அவர் எப்படி முன்பு இருந்தாரோ அதே தோற்றத்திலேயே அவர் வந்தார். முந்தைய வெண் தோற்றத்திலேயே அந்த மனிதரிடம் வந்து, நான் ஏழை, என்னுடைய பயணத்தின் போது பொருட்கள் என்னிடமிருந்து தொலைந்து விட்டன. ஆகவே இன்று அல்லாஹ்வையும் உன்னையும் தவிர எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆகவே உன்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஒட்டகத்திலிருந்து ஒரு ஒட்டகத்தை எனக்கு கொடுத்தாயானால் நான் என்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொள்வேன் என்பதாக சொல்லும் பொழுது, உடனே அந்த வெண்குஷ்டமாகி வந்தாரே, குணமடைந்தாரே, அவர் என்ன சொன்னார்? உடனே அவர் என்ன சொல்கிறாரு, என் உண்மை நாம் அதாவது அந்த கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, உடனே எனக்கு பல கடமைகள் உள்ளன, எனக்கு பல வேலைகள் கடமைகள்லாம் இருக்குது, நான் உனக்கு ஒட்டகத்தை தர முடியாது என்பதாக மறுத்து விடுகின்றார். உடனே அந்த வந்த வானவர், அவனுடைய பழைய தோற்றத்திலே வந்த வானவர் சொல்றார், உன்னை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும், நீ ஆரம்பத்திலே எப்படி இருந்தாய் என்பதை நான் நன்கு அறிவேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு ஆளாக்குவானாக என்பதாக சொன்ன உடனேயே அவர் பழைய நிலைக்கு அந்த வெண்குஷ்டம் உள்ளவராகவே மாறிவிட்டார். அடுத்ததாக அந்த மொட்டை தலையனிடம் வந்தார். அவன்கிட்ட வரும்பொழுது ஏற்கனவே அந்த மொட்டை தலையனாக இருந்து மாற்றப்பட்டவர் தானே, அவனுடைய பழைய உருவத்திலேயே இந்த வானவரும் வருகின்றார். வந்து முதல்ல கூறியது போலவே இவர்கிட்டையும் கேட்குறாரு, உதவி கேட்குறாரு. அவரும் தரவத்துக்கு மறுத்துட்டார். உடனே அந்த வானவர் சொன்னார், நீ பொய்யனாக இருப்பதால் என்ன அல்லாஹ் உன்னை நீ முன்பிருந்தபடியே ஆக்குவானாக என்பது சொன்ன உடனே முன்பிருந்த மாதிரி அவர் ஆக்கிறார். உடனே மூன்றாவதாக அந்த குருடராக இருந்து பார்வை பெற்றாரே, அவரிடம் குருடராக இந்த வானவர் வருகின்றார். அவர் வந்த உடனேயே, நான் ஒரு ஏழை, நான் வழிபோக்கன், என் பயணத்திலே என் பொருட்கள் எல்லாம் தொலைந்து விட்டன, அதே மாதிரி இன்று அல்லாஹுவையும் பின்பு உம்மையும் தவிர எனக்கு உதவுபவர் யாரும் இல்லை, உம் பார்வையை உமக்கு திருப்பி அளித்தவன் பெயரால் ஆடு ஒன்றை உம்மிடமிருந்து நான் கேட்கின்றேன், அதன் மூலம் என் பயணத்திற்கு பயன்படுத்துவேன் என்று கூறினார். உடனே அந்த குருடனாக இருந்தவர் சொல்கின்றார்,
நான் குருடனாக இருந்தேன், எனக்கு என் பார்வையை அல்லாஹ் திருப்பி தந்தான். நீ விரும்பியதை எடுத்து விடு, என்ன நீ விரும்பியதை விட்டுட்டு போ. இந்த நாளில் நான் ஒரு கணக்கு பார்க்க மாட்டேன். அல்லாஹின் மீது சத்தியமாக நீ எடுத்துக்கொண்ட எதையும் அல்லாஹுக்காக உமக்கு நான் அழிக்க தகங்க மாட்டேன். எது வேணாலும் எடுத்துக்கங்கிற ஒன்று தான் கேட்குறாரு. எது வேணாலும் எடுத்துக்க அப்படின்னு சொன்ன உடனேயே எனக்கு எதுவுமே தேவையில்லை என்பதாக அவர் சொல்லு. நீங்கள் மூவருமே சோதிக்கப்பட்டீர்கள், ஆனால் உம்மால் அல்லாஹ் திருப்தி விட்டான், உம்முடைய இரு தோழர்கள் மீதும் அல்லாஹ் கோபமுற்றான் என்று வானவர் கூறியதாக இந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். புகாரியிலே 3464வது ஹதீஸாகவும், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 2964வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மாதிரி நிறைய சம்பவங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மேற்கண்ட சம்பவங்கள்லேருந்து என்ன வருது? அல்லாஹ் சோதிக்க நாடுவான். ஒரு நேரத்தில் ஒரு கஷ்டம் வரும், அந்த கஷ்டம் நீங்கிடும். கஷ்டமாக இருக்கும்போது என்ன செய்வேன்? நான் இருந்தால் அது செய்வேன், தர்மம் செய்வேன், நல்லது செய்வேன்லாம் நினைப்பான். அவனுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்து விட்டால் துளுவு கூட வரமாட்டான். கேட்டாக்கா என்ன துளுவ மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டான். உடனே என்ன செய்வேன்? நான் ஒரு பிஸியாக இருக்கிறேன், எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் கூட இவர்கள் பாராமுகமாக இருப்பார்கள். அப்போ இதிலிருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ் நம்மை எல்லா நிலைகளிலேயுமே கண்காணித்தவனாக இருக்கின்றான், பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். அவனுடைய கண்காணிப்பில் இருந்து எதுவுமே மறையாது என்ற உறுதிப்பாடு நம்மளிடம் வந்துவிட்டதே ஆனால் நம்மளுடைய மற்ற செயல்பாடுகள் எல்லாம் அழகானதாக இருக்கும். அது இல்லாததினால்தான் பெரும் பெரும் அநியாயங்கள்லாம் செய்கிறோம். கணவன் இல்லைன்னா மனைவி தவறான வழியில் போகிறோம், மனைவிக்கு தெரியாமல் கணவன் தவறான வழிக்கு போகிறான், பிள்ளைங்க இப்படி எல்லோருமே என்ன இருக்கிறாங்க, அவங்கள்ட்டேருந்து மறைஞ்சு செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதுங்க ஏமாற்றிட்டோங்கிற மாதிரி இருக்கிறோம். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருக்கின்றோம் என்ற ஒரு அச்சப்பாடு ஒவ்வொரு இடமும் வந்துவிட்டதே ஆனால் நிச்சயமாக பல தவறுகள் நடப்பதிலிருந்து நாம் தடுத்து கொள்ளலாம், சமுதாயம் சீர்வரும் என்பதை கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.